Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இரண்டாம் கட்டமாக கல்வி விருது விழா மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இந்த இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விருது வழங்கும் விழாவில் எவ்வளவு மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள்? அதற்கான ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடத்தப்படக்கூடிய இந்த கல்வி விருதுகள் வழங்கும் விழா இந்த ஆண்டை பொறுத்தவரையில் 3 கட்டமாக நடத்த திட்டமிடப்பட்டு முதல் கட்டம் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 88 தொகுதிகளுக்கு சேர்ந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை நேரில் அழைத்து நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் கௌரவித்திருக்கிறார். இந்த நிலையில் அடுத்த கட்டமாக 15 மாவட்டங்களை சேர்ந்த 75 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த மாணவர்கள் நேரில் வரவழைக்கப்பட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் புதுச்சேரியை சேர்ந்த 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களோடு இன்றைய இரண்டாவது கட்ட கல்வி விருதுகள் வழங்கும் விழாவில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் குகன் நிரலில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். உள்ளே வரக்கூடிய மாணவர்கள் அனைவரும் உரிய பரிசோதனைக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நுழைவு அட்டையில் இருக்கக்கூடிய பார்கோடின் மூலமாக ஸ்கேன் செய்யப்பட்டதற்கு பிறகு ஒரு மாணவருடன் 20 என்ற வீதத்தில் உள்ளே அவர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இரண்டாவது கட்ட நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக 9 மணி அளவில் நீலாங்கரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து கட்சியுடைய தலைவர் விஜய் கலந்து கொள்வதற்காக புறப்படுகிறார். 10 மணிக்கு நிகழ்ச்சி துவங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 2 ஆண்டுகளாக இந்த நிகழ்வு என்பது நடத்தப்பட்ட நிலையில் 3வது ஆண்டு 3 கட்டமாக இந்த விருதுகள் வழங்கும் விழா என்பது நடைபெற இருக்கிறது. முக்கியமாக இந்த விழாவை பொறுத்தவரையில் நிர்வாகிகளுக்கு கட்சியுடைய எந்த ஒரு அடையாளங்களையும் பயன்படுத்தாமல் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும் என்பது அறிவுறுத்தலாக வழங்கப்பட்டிருக்கிறது. விழா நடைபெறக்கூடிய மாமல்லபுரம் நட்சத்திர விடுதியை சுற்றியும் எந்த இடத்திலுமே கட்சியுடைய கொடியோ அல்லது பேனர் போன்ற எந்த ஒரு கட்சி அடையாளங்களும் இல்லாமல் இந்த நிகழ்வு என்பது நடத்தப்பட்டு வருகிறது. நேற்று முன்தினம் அவர் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்துடைய இறுதி பட்ட படப்பிடிப்பு என்பது நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் முழுநேர அரசியலை அவர் துவங்க இருக்கிறார் என்ற தகவல்கள் வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த கல்வி விருதுகள் வழங்கும் விழாவுக்கு பிறகாக அரசியல் முடிவுகளை அடுத்தடுத்து முக்கியமான நடவடிக்கைகளில் கட்சியுடைய தலைவர் ஈடுபட இருக்கிறார். அதே கட்டத்தில் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த இந்த கல்வி விருதுகள் வழங்கும் விழா எந்த விதத்திலும் இந்த அரசியல் பணிகளுக்கிடையே சுணக்கமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக இரண்டாவது கட்ட நிகழ்வு என்பது இன்று நடைபெற இருக்கிறது. 3வது கட்டம் மற்றும் இறுதி கட்டமாக ஜூன் 13ஆம் தேதி இதே மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் இன்னும் இருக்கக்கூடிய 77 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி விருதுகள் வழங்கும் விழாவும் நடைபெற இருக்கிறது. கள தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology.